ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஃபேப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாட்கள் கழிச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத் ராசகிவ அடி அலற விட்டு ஆடும் எவன் ஸோ வெல்கம் டு மூவி ரிவ்யூ கருப்பு அண்ட் சாரி ஃபார் சூர்யா ஃபேன்ஸ் டு மேக்கிங் த இன்ட்ரடக்ஷன் இன் மை ஓன் ஸ்டைல் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. இந்த கருப்போட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாலும் எனக்கு அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட் பண்ணியிருந்தால் படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய கேரக்டரை காட்டிட்டு அவங்க கேரக்டரை ஒழுங்காக யூஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் படம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டோன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கருப்பசாமி வர அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஹாஃபில் கருப்பசாமி வர போர்ஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அது ஒரு கதையில் ஒழுங்காக ட்ராவல் ஆகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த கான்செப்டும் ஆர்ஜே பாலாஜிக்காக எழுதுன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சூர்யாவுக்கு வந்து நிறைய ஹைப் அண்ட் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்துச்சு. எஸ்பெஷலி அவர் கருப்பசாமியாக வரும்போது ஹோல் தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய எலிவேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டு பி ஹானஸ்ட்லி சேயிங் இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் மெயின் கேரக்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனார். ஓவராலாக படம் வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட்டுன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி நிறைய மொமெண்ட்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து படத்தில் வந்திருக்கும். சூர்யா சொல்கிற மாதிரி எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் வந்திருக்கும். ஸோ அது சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹை மொமெண்ட் அண்ட் சாங்ஸ், பிஜிஎம்ஸ், ஸோ இது எல்லாமே ரொம்ப படத்தில் வந்து ஒரு சூப்பரா குடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரோல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாலுமே, ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரியாலிட்டியோட மேட்ச் ஆகாம ஓவர் எக்ஸாஜுரேட்டடா எனக்கு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி கைண்ட் ஆஃப் இப்போ மூக்குத்தி அம்மன்ல அந்த மாரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது, இதுலயும் அது ட்ராவல் ஆயி வருது அப்டின்னும்போது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மூக்குத்தி அம்மன் ஒரு ஜர்னர், இது வேற ஜர்னர் மாரி பண்ணியிருக்கலாம். அதுல வந்து ஒரு பவர காமிச்சிருப்பாங்க. அதே பவர் இதுலயும் வர மாரி காமிச்சிருப்பாங்கன்னும்போது அங்க பார்த்தது தான் எங்கேயோ பார்க்குறேன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்துல வந்து வெக்னாலன்னு வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு தமிழ் காடஸ வந்து காட்டுனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெறைய கிராஃபிக்ஸ் போகாம, நெறைய ஒரு லைவ் லொகேஷன்ஸ்லயே அந்த காட் பவர காட்டியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ன்றது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் டெக்னிக்கலி எடிட்டிங்ல வந்து ஒரு சில அந்த காட் வேர்ல்டுக்குள்ள கூட்டின்னு போறது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. முன்னாடி நம்ம பழைய அம்மன் படம், சாமி படம்லாம் பார்க்குற ஃபீல்லேருந்து ஒரு ஹை கிளாஸ் எடிட்டிங்கில பார்த்த மாரி இது இருந்துச்சு. அண்ட் அத தாண்டி அது இன்னும் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்கா பண்ணியிருக்கலாம். லைக் மூக்குத்தி அம்மன்ல பண்ண மாரி இதுலயும் ரியாலிஸ்டிக்கா பண்ணியிருக்கலான்றது தான் என்னோட சஜஷன். ஸோ நீங்க யாரெல்லாம் சூர்யா ஃபேன்ஸோ, இல்ல சூர்யா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா வந்து இந்த படத்த போய் தியேட்டர்ல போய் பாருங்க. கத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் எந்த சாங்கையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சூர்யா டான்ஸ மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க. யாஹ்! தேங்க் யூ சோ மச். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபேபியன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபேப்ஸ் யூடியூப் சேனல்.